Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 4th chapter differential equations exercise 4.1ல question number 4ல இருந்து 7 வரைக்கும் பார்க்கலாம். Question number 4, find the differential equation straight line passing through origin. Passing through origin y நார்மலா straight line y equal to mx plus c னு வரும். பட் இந்த இடத்துல originன்றனால y equal to mx மட்டும்தான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். dy by dx equal to mன்னு வரும். அப்போ y is equal to mக்கு பதில் dy by dx into xன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபார்ம் டிஃபரன்ஷியல் equation that represent all parabolas கேட்குறாங்க. each of which lattice rectum 4a whose axis வந்து parallel to x axisன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக பேரபோலானா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வரும். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே, ஒய்யை பண்ணால் dy பை dxன்னு வரும் ஈக்குவல் டு 4a, எக்ஸை பண்ணால் 1ன்னு வரும். அப்போ 4aக்கு பதில் நான் இந்த ஆன்சர் போடலாம். ஓகேவா? அப்போ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கே வருது, இப்போ ஹெச் வரல, ஆனால் கே வருது. அப்போ யூவி மெத்தட் ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கிறேன். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே dy பை dxை பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கிறேன். 2 ஒய்யை பண்ணால் dy பை டிஎக்ஸ், ஆல்ரெடி ஒரு dy பை dx இருக்கு. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு ப்ளஸ் டேர்ம் இந்த சைடு வந்தால் மைனஸில் வரும், இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவைடில் வரும். அப்போ எனக்கு கே மட்டும் தானே வேணும், இல்லை இப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஆன்சரை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஒய் மைனஸ் கேக்கு பதில் மைனஸ் dy பை dxன்னு போட்டுட்டு இன்ட்டு dy பை dx ஈக்குவல் 4a. அப்போ இந்த டேர்மை வந்து கிராஸ் மல்டிப்ளையில் 4a கூட பண்ணிக்கிறேன். dy பை dx ஹோல் ஸ்கொயரு dy பை dx ஹோல் கியூப்னு மாறிடும். அப்போ 4a டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர், இந்த டேர்ம் இங்கே வந்தால் 0, ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ இதான் ரிக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின் அண்ட் அட் சென்டர் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் ஒரு சென்டர் இருக்குன்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், 0, ஒய்ன்னு இருக்கும். அதனால தான் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயருன்றதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர்னு போடுறோம். அப்போ 2x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே dy பை dx ஈக்குவல் 0. அப்போ ப்ளஸ் 2x இங்கே வந்தால் மைனஸ் 2x, 2 போயிடும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற dy பை dx இங்கே வந்தால் டிவைடில் வரும். அப்போ ஒய் மைனஸ் கேக்கு பதில் இந்த ஆன்சர் போடலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு பதில் இதை ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை dy பை dx த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ இது a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட், இது காமனாக இருக்குது. அப்போ இதுதான் ரிக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதுவும் அப்படிதான், பேரபோலா வித் ஃபோக்கஸ் அட் ஆரிஜின் அண்ட் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஆக்சிஸ்ன்றனால எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை பண்ணால் 2y, ஒய் இருந்தாலே dy பை dx ஈக்குவல் டு 4a. அப்போ 4aக்கு பதில் இந்த ஆன்சர் போடலாம். இல்லை ஏக்கு பதில் 2y பை 4ன்னு போடலாம், கேன்சல் பண்ணால் y பை 2ன்னு வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4aக்கு பதில் நான் என்ன போடலாம், 2y dy பை dx போட்டேன்னா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு பதிலும் போட்டுட்டேன். இப்போ இதை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணால் we will get a differential equation. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 4லேருந்து 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.